வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கைட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் தர்மஸ்தலா எனும் ஊரில் உள்ள ராம் மந்திர். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? ஸ்ரீ மஞ்சுநாத கோவிலில் இருந்து 3.5 கிலோமீட்டர் தொலைவில் நேத்ராவதி ஆற்றங்கரையில் இந்த ராம் மந்திர் அமைந்துள்ளது. எளிமையான ஆனால் நேர்த்தியான கட்டுமானத்துடன் கூடிய இந்த கோவில் ராமர், லக்ஷ்மணன் மற்றும் சீதா தேவியின் பளிங்கு சிலைகள் உள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் இந்த கோவிலில் தியானம் செய்ய அல்லது தங்கள் வணக்கத்திற்குரிய தெய்வங்களை வணங்குவதற்காக கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆன்மீக மையமாக இருப்பதுடன் இந்த ஆலயம் இணையற்ற இயற்கை அழகையும் கொண்டுள்ளது. கோயில் வளாகம் நேத்ராவதி நதியின் பின்னணியில் வலிமை மிக்க மேற்கு தொடர்ச்சி மலைகளை கண்டுகொள்ளாமல் உள்ளது. 2003ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த ராமர் கோவில் நன்கு அறியப்பட்ட ஆன்மீக தலைவரும் யோகா குருவான நித்யானந்த சுவாமியால் நிறுவப்பட்டது. இந்த கோவிலில் 2 தலங்களில் 36 முதன்மை தெய்வங்களின் சிலைகள் உள்ளன. ராமர், லக்ஷ்மணன் மற்றும் சீதா தேவியின் அழகிய பளிங்கு சன்னதிகளால் அலங்கரிக்கப்பட்ட இந்த கோவில் நுட்பமான வேலைப்பாடுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ராம நவமியின் போது ராமர் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் பிரம்மாண்டமான கொண்டாட்டத்தை காண்கிறது இந்த கோவில். ராம பஜனை சப்தாகா இந்த முக்கிய ஹிந்தி பண்டிகையை கொண்டாட 7 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இந்த நேரத்தில் ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு சென்று நந்த தீபத்தை சுற்றி ராமதாரக மந்திரத்தை உச்சரிக்கின்றனர். அதேபோல் இந்த கோவில் வளாகத்தில் செல்லப்பிராணிகள் செல்ல அனுமதி இல்லை. கோவில் கண்ணியத்தை மனதில் கொண்டு கண்ணியமான உடை அணிய வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.